பன்னி, நாய், எருமாடு, அறிவு இருக்கா, சோத்த திங்கியா, வேற என்ன திங்கியா, படிச்சிருக்கியா, எந்த ஊர்ல படிச்ச நீ? இதெல்லாம் வந்துட்டு தெருவில் உள்ள பேசுற பேச்சு நினைக்காதீங்க. கோயில்பட்டி டிராபிக் போலீஸ்ல ஒவ்வொரு சிக்னல்லையும் மைக்க வச்சுட்டு தினமும் காவல்துறையினர் பொதுமக்களை பேசக்கூடிய மிகவும் மரியாதை மிகுந்த வார்த்தைகள் தான் இவை. ஒரு பெண் போலீஸ வந்துட்டு உன் தலையை தனியா வெட்டி எடுப்பேன், ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துருவேன், என்னை எதை வச்சு ஏமாத்தினையோ அதை தனியா எடுத்துருவேன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல சொல்லி கொடுத்தாங்க போல இருக்கு. எவ்வளவு அதிகாரிகள் வந்து இந்த கோயில்பட்டி சப்டிவிஷன்ல தண்ணியை போட்டு டியூட்டிக்கு வர்றாங்க, செக் பண்ணுங்க, இதை சொன்னா உடனே எங்க மேல கோவப்படுவீங்க. இவ்வளவு கொடூரமா நடந்திருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து போலீஸ் மானம் வந்து கப்பல்ல பறக்குது, அப்படி முன்னாடி கப்பல்ல பறக்குதும்பாங்க, இப்ப சேட்டலைட்ல பறக்குது, உலகம் ஃபுல்லா வந்து இன்டர்நெட்ல பறக்குது, சோசியல் மீடியால பறக்குது உங்க மானம். இன்னும் அவரை வந்து நீங்க கைது செய்யல, அப்போ வளர்த்து விடுங்க. திரும்ப சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி வருவாரு. இன்னும் வந்து வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் அவர் வெட்டுவாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? 2 பேரும் நடு ரோட்ல இருந்து சண்டை போட்டாங்களாம். 2 பேர் நடு ரோட்ல இருந்து சண்டை போட்டா அன்னைக்கே நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் எஃப்ஐஆர் போடல? ஒரு தனிநபர்கள் நடு ரோட்ல இருந்து சண்டை போட்டா நீங்க விட்டுருவீங்களா? ஒரு சாதாரண ஆளு நடு ரோட்ல இருந்து சண்டை போட்டா நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா? யூனிஃபார்ம்ல டியூட்டில இருக்கும்போது 2 பேர் சண்டை போடுறாங்க, நீங்க வந்துட்டு அவங்கள வந்து சாதாரணமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. எனக்கு தண்ணி அடிக்கும் போது கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா, கிறுக்கு பிடிக்கும் போது நான் வந்து உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு பேசுறான் அந்த ஆளு. அது நல்ல வீரன். ஏன்னா ஒரு பொம்பளைட்ட போன் பண்ணி வெட்டிடுவேன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வீரன். தமிழர்கள் பண்பாடு, நாகரிகம், அதெல்லாம் வந்து வீரம்னா என்னன்னு சொல்லி இருக்குது. அந்த வீரத்துல இது வந்து மிகப்பெரிய வீரம். நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க எடுக்கலன்றது 2வது விஷயம். ஒருத்தர் ஒரு குறைய சொல்ல வர்றாரு, உட்கார வச்சு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கனாலே அவன் பாதி அமைதியாயிருவான். அதை கேட்கவே ரெடி இல்லையே. பேச ஆரம்பிக்க முன்னாடி நீங்க எகிறிடுறீங்க. யார் வந்தாலும் உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரியை குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து ரோடு வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அப்ப டிஎஸ்பி தெளிவா சொன்னாரு, அது நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு, நெடுஞ்சாலை துறையினர் புகார் கொடுக்கணும், நாங்க வந்து பாதுகாப்புக்கு மட்டும்தான் நீங்க இருப்போம், நாங்க அகற்ற மாட்டோம்னு சொன்னாரு. அப்ப நாங்க வந்து ஆர்ச் போடும்போது எந்த நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுத்தாங்க? அப்ப மட்டும் நேரடியா வந்து நீங்க வந்து இந்த டவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணது காவல்துறை. அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுத்தாங்களா? கோயில்பட்டியில மப்டியில வர்றாங்க, சிவில் ட்ரெஸ்ல வர்றாங்க, வந்துட்டு ரோட்ல நிக்கிறவனை பார்த்து நீ யாரு, இங்க எதுக்கு நிக்கிற, அங்க எதுக்கு நிக்கிற, ஹெல்மெட் போடலையான்னு கேட்காங்க. இவன் போலீஸ்னு யாருக்கு தெரியும் இவங்க போலீஸ்னு? அப்ப அவன் பதிலுக்கு கேட்டான்னா. லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பன்னி, நாய், எருமாடு, அறிவு இருக்கா, சோத்த திங்கியா, வேற என்ன திங்கியா, படிச்சிருக்கியா, எந்த ஊர்ல படிச்ச நீ? இதெல்லாம் வந்துட்டு ஒரு தெருவில் உள்ளவங்க பேசுற பேச்சுன்னு நினைக்காதீங்க. யாரோ தெருவில் போறவங்க பேசுற பேச்சுன்னு நினைக்காதீங்க. கோயில்பட்டி டிராபிக் போலீஸ்ல ஒவ்வொரு சிக்னல்லையும் மைக்க வச்சுட்டு தினமும் காவல்துறையினர் பொதுமக்களை பேசக்கூடிய மிகவும் மரியாதை மிகுந்த வார்த்தைகள் தான் இவை. இது சம்பந்தமா நான் வந்து மொத்தம் கோயில்பட்டியில டிஎஸ்பி திரு ஜெகநாதன் அவர்கள் இருக்காரு. அவரை 2 தடவை நேரில் பார்த்துருக்கிறேன், 2 தடவை போன்ல பேசியிருக்கிறேன். 4 முறையும் இந்த டிராபிக் வயலேஷன், இந்த டிராபிக் போலீஸ் பண்ற அட்டூழியம், ஒழுங்கா இருக்கான், ஹெல்மெட் போட்டு போயிருக்கான், போனே அவன் வச்சிருக்கல, ஹெல்மெட்னு போடுறீங்க, ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் வருது, செல்லுக்கு மெசேஜ் வருது, போனே அவன் கொண்டு போகல, போன் பேசிட்டு வண்டி ஓட்டினான்னு மெசேஜ் வருது. இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்க? இதெல்லாம் வந்து சொன்ன நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால். இப்ப நம்ம எதுக்காக இந்த மேட்டரை பேசுறோம்னா, கடந்த ஒரு 2 நாட்களாக தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் கோயில்பட்டி போலீஸ்க்கு வந்துட்டு மிகுந்த மரியாதை, கோயில்பட்டி போலீஸோட கௌரவம் வந்து கொடிகட்டி பறக்குது. கோயில்பட்டி போலீஸுக்கு அவ்வளோ கௌரவம். கோயில்பட்டியில செண்பகவல்லியம்மன் கோவில் சித்திரை திருவிழான்னு ஒன்று நடக்கும். அது பல்வேறு நாட்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் மண்டபப்படி கொடுத்து நடந்துட்டு இருக்கும். அதுல நாங்க சார்ந்த மண்டபப்படி சார்பாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாதாங்கோயில் தெருவில் ஒரு ஆர்ச் போடுவோம். அந்த ஆர்ச்சில் மேலே சாமி படம், அந்த சீரியல் சென்டருக்கு இது 50 ஆண்டுகளாக வைக்கப்பட்டது. இப்போ இந்த கொடிகட்டி பறக்குதே, ஒரு காவல்துறையின் சிங்கம், காவல்துறையின் சாமி, என்ன பேர் தான் வந்துட்டு கடவுள் இருக்கான், குமார் இருக்கான். அந்த செம்பொலி ஆத்தா பார்த்தா அன்னைக்கு வந்து நைட் 2 மணிக்கு வந்துட்டு 50 ஆண்டுகளாக இருக்கிற டவரை கலட்டணும்னு சொல்லி குடிச்சிட்டு நிற போதை நிற்க முடியல அந்த எஸ்ஐ செல்வகுமாருக்கு வந்து பந்தல்காரர்கிட்ட தகராறு பண்றாரு. உடனே வந்துட்டு எங்களுக்கு தகவல் வருது, நானும் கோயில்பட்டியை சேர்ந்த என்ஆர்கே பஸ் வச்சிருக்கிற உரிமையாளர் என் ராதாகிருஷ்ணன் என்ஆர்கே அவர்களும் சம்பவ இடத்துக்கு வர்றோம். வந்துட்டு நீங்க ஏன் இவ்வளவு போதையில வந்து தகராறு பண்றீங்கன்னு செல்வகுமார்கிட்ட கேட்கிறோம். தகாத வார்த்தைகளால திட்டுறாரு.
உடனே நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு தகவல் போகுது. கோயில்பட்டி வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து நவநீதகிருஷ்ணன் சார். அவர் வந்து ஒரு வாரம் 10 நாள் தான் ஆகுது. அவர் அன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன். வந்தோன்னே நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். சார், இவர் வந்து தேவையில்லாமல் பேசுகிறாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த போட்ட டவர் 50 ஆண்டுகளாக போடப்பட்ட ஒரு மின் கோபுரம் பந்தல் செட்டில் போடுறது அதை வந்து உடனடியாக கலட்டியே ஆகணும்னு நிற்கிறார். இவர் நைட்டு 2 மணி ஃபுல் போதை, அவரால் நிற்கவே முடியல. நான் என் செல்லில் வீடியோ எடுக்கிறேன், அவங்க என்ன வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் நம்ம. அது நைட் 2 மணிக்கு நான் டிஎஸ்பி திரு ஜெகநாதன் சார் அவர்கிட்ட முறையாக அவர்கிட்ட வந்து 2வது முறை பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முறை பேசியிருக்கேன். அந்த சம்பவத்துக்கு நான் வரேன். இப்போ 2வது முறையாக அந்த ஜெகநாதன் சார்ட்டு நான் பேசுகிறேன். பேசிட்டு, சார் இப்படி வந்து தகராறு பண்ணுறாங்கன்றேன். அவர் சொன்னால் நீங்கள் கலெக்டிங்கன்றாரு. சார், இவ்வளோ செலவு பண்ணி மாட்டி இருக்கிறது 50 வருஷம் நடக்கிற சம்பவம், எப்படி சார் கலட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அதிகாரி சொன்னால் நீங்கள் செய்யணும் அப்படின்றாரு. ஓகே சார், உங்கள் அதிகாரி சொன்னால் செய்வோம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில்பேட்டில் ஒரு தனியார் ஒருத்தர் ரோட்டை ஆக்கிரமித்து வந்துட்டு காவல்துறை அறிவிப்பு நோ பார்க்கிங், மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், போக்குவரத்து காவல்னு தனியாக சொந்தமாக பேரிகார்டு அடித்து வச்சுட்டாரு, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொல்கிறேன், அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் வந்து சொந்தமாக வந்து காவல்துறை அறிவிப்பு நோ பார்க்கிங்கு, மீறினால் போக்குவரத்து காவல் நடவடிக்கை எடுக்கணும், பேரிகார்டை அடித்து நடுரோட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க. அது ஓரமாக ரோட்டை ஆக்கிரமிச்சு ரோட்டில் 10 அடி உள்ள தள்ளி இருக்குது மெயின் ரோட்டில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவோம், அது நீங்கள் தானான்றாரு. பட் நம்ம நோக்கம் இன்னைக்கு நம்ம டவர் வைப்போம், அந்த போலீஸ் வந்து குடிச்சிட்டு வருவான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பொதுநல நோக்கத்தில் ஒரு மேட்டரை சொன்னோம். அது அந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கப்படாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு இந்த பிரச்சனை. அப்போ நைட் அதே வெஸ்ட் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு நானும் அந்த என்ஆர்கே முதலாளியும் இதே எஸ்ஐயை கூட்டிட்டு வர்றோம். வெஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல வர்றாரு, அவரோட நைட் ரவுண்ட்ஸ் ஜீப்ல, அவரோட வெஸ்ட் ஸ்டேஷன் ஜீப்ல வர்றாரு. இவர் கூட பைக்கில் பின்னாடி வர்றாரு. நாங்கள் 2 இந்த இடத்த காட்டுறோம். இதை பாருங்க சார், ரோட்டை ஆக்கிரமிச்சு ஒருத்தன் வச்சுட்டு போயிருக்கான், போலீஸ்னு வச்சுட்டு போயிருக்கான். நாங்கள் திருவிழா கொண்டாடுறதுக்கு 3 நாளைக்கு ஒரு டவர் 50 வருஷம் வைக்கிற டவருக்கு வந்து எடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதையுமே கேட்க தயாராக இல்லை. இது நடந்த சம்பவம். பிறகு மறுநாள் வந்து டிஎஸ்பி சாரை நம்ம நேரில் போய் பார்க்குறோம். கோயில்பட்டி டிஎஸ்பி திரு ஜெகநாதன் சாரை நேரில் போய் பார்த்து விளக்கம் சொல்கிறோம். அப்பவும் அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. அன்னைக்கே அவர் இதை கண்டிச்சிருந்தாருன்னா, அதாவது டிஎஸ்பி சாரோட அதிகாரம் வந்து பிசிஆரில் எஃப்ஐஆர் போடுறது மற்றும் ஒரு சில இதில் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து டிஎஸ்பி சார். அதை தவிர அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் வந்து சூப்பர்வைசரி பவர் தான். தனக்கு கீழே உள்ள அதிகாரிகளை வழி நடத்த வேண்டிய அதிகாரம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அப்போ அதை கூட அன்னைக்கே அவர் இதை செஞ்சிருந்தாருன்னா, இன்னைக்கு வந்து இவன் குடிச்சிட்டு என்ன ஒரு பெண் போலீஸை வந்துட்டு உன் தலையை தனியாக வெட்டி எடுப்பேன், ஆசைப்பட்ட பொருளை தனியாக எடுத்துருவேன், என்னை எதை வச்சு ஏமாத்தினியோ அதை தனியாக எடுத்துருவேன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் சொல்லி கொடுத்தாங்க போல் இருக்கு. தனக்கு கீழே பணியில் உள்ள ஒரு பெண் காவலர்கிட்ட என்ன எவ்வளோ மோசமாக பேசக்கூடாதோ இதெல்லாம் வந்து அவர் பேசுறாரு. இதுதான் அவருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லி கொடுத்து அவருக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம டிஎஸ்பிட்ட சொல்லும் போதே கண்டிச்சிருந்தால் நமக்கு மேல உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, நம்மளை கண்டிப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஆட்டம் ஆடுவாங்களா, இந்த சேட்டை பண்ணுவாங்களா? அப்பதான் நான் நினைச்சேன், இந்த கோயில்பேட்டில் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, செம்பொலி தாய் பூமி, இங்க ஆடினவன் வந்து நல்லா இருக்க மாட்டான், அந்த தாய் தண்டனை கொடுக்கணும். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த காவல்துறையில எந்த அதிகாரி சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்த தாய் தான் அவனை தண்டிக்கணும் ஆத்தா அப்படின்னு கும்பிட்டுட்டு நைட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அப்புறம் திருவிழா நல்லபடியா நடந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த தாய் தண்டிச்சிருக்கா. ஆனா இதுக்கு முன்னாடி நானும் பல டிஎஸ்பிகளை பார்த்துருக்கிறேன். ஒரு அதிகாரிகள்ட்ட நாங்கள் சொன்னோன்னா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்த சொன்னா விசாரிங்க, அதுல வந்து மனசுல வச்சுக்கோங்க, தனியா விசாரிங்க, நாங்கள் சொல்றது உண்மையான்ட்டு. அப்புறம் கண்டிப்பா அந்த அதிகாரி கூட்டு மினிமம் ஒரு சத்தம் போடுங்க, கண்டிங்க, இப்படிலாம் உங்க மேல புகார் வருது, நடந்துக்க கூடாது, இப்படி நடந்துக்காதீங்க. நம்ம வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு நம்ம பாதுகாவலர், நம்ம காவல்துறை வந்து பொதுமக்களின் நண்பன். இப்போ வந்து உங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க மினிமம் கண்டிச்சிருந்தாலே இவ்வளவு தூரம் போயிருக்காது. இது அப்ப நம்ம மேலதிகாரிகள் நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பயம் இருந்திருக்கும். இவங்க ஒழுங்கா நடந்திருப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்கள், இதுக்கு முந்தைய காலங்கள்ல நான் சில நேரத்துல வந்து மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் நிறைய புகார்களை. அப்போ வந்து ஜபராஜ் சார் இருந்தாரு, அவர்கிட்ட சில அதிகாரிகளை பத்தி நம்ம சொல்லும் போது அவர் பேரட்ல கிரவுண்ட்லேயே கூப்பிட்டு சொன்னாரு. அதே மாதிரி கலைக்கதிரவன் சார் இருந்தாரு, அவர்கிட்ட சில சம்பவங்களை சொல்லும்போது அவரும் பேரட்ல கிரவுண்ட்லேயே கூப்பிட்டு இப்படிலாம் அவங்க மேல புகார் வருது, இனிமேல் நீங்க அது மாதிரி நடந்துக்காதீங்க, அப்படி நடந்தா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில வழக்கில் சொல்றேன், இதற்கு கடந்த காலங்களில் மேலதிகாரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகளே உங்களுக்கு நான் சொல்றேன். எஸ்பி திரு பாலாஜி சரவணன் சார் அவங்க இருந்தாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பியா இருந்தாங்க.
நான் ஒரு வழக்கில் வந்து ஆஜரானேன். 3 முறை உயர்நீதிமன்றம் வந்து முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணுச்சு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு. அப்ப அவருக்கு இங்க இருக்கிற ஆய்வாளர் வந்து உண்மையான சம்பவம், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்பி சார்ட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க எஸ்பி சாரை பார்க்கல. 3 முறை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில முன்ஜாமீனுக்கு முயற்சி பண்ணோம். 3 முறை முன்ஜாமீன் தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை நம்ம வந்து எஸ்பி சாரை போய் பார்த்து உண்மையை சொல்லுவோம்னு போய் சொன்னோம். சார், உண்மையிலேயே வந்து இந்த சம்பவம் இது மாதிரி தான் நடந்தது, இதுக்கு இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஈகோ பார்க்காம தனக்கு கீழோட அதிகாரிகள் வழக்கு போட்டாங்கன்னு பார்க்காம அவரே விசாரிச்சார். ஃபோன் பண்ணி அதிகாரிகளுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு சம்மந்தப்பட்ட வேற ஒரு அதிகாரிக்கு விசாரிங்கன்னு நாங்கள் சொன்னோம். அங்கேயும் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு ஸ்டேஷன்ல பெயிலோட சொன்னார். 3 முறை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு எதிரிக்கு வந்துட்டு பாலாஜி சரவணன் சார் ஸ்டேஷன்ல பெயிலோட சொன்னார். அப்ப அவர் ஈகோ பார்க்கல. எங்க அதிகாரிகள், எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் வந்து வழக்கு போட்டாங்க, விடமாட்டேன்னு சொல்லலை. அது மாதிரி நம்ம போய் சொன்னா எனக்கு கீழே இருக்கிற அதிகாரி நீ குறை சொல்றியான்னு அவர் சொல்லலை அன்னைக்கு. அதே மாதிரி கோயம்பேட்டில் கலைக்கதிரவன் சார் டிஎஸ்பியா இருக்கும்போது ஒரு வழக்கில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் ஒரு எதிரியை கைது செஞ்சு ஒரு காவல் ஆய்வாளர் ரிமாண்டுக்கு கொண்டு வர்றாங்க. நாங்கள் அந்த காவல் ஆய்வாளர்கிட்ட பேசுகிறோம், பொய் வழக்குன்ட்டு. அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. உடனடியாக வந்து டிஎஸ்பி சார் கலைக்கதிரவன் சாருக்கு ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் எடுக்கலை. வெரி அர்ஜென்ட்டு நேராகவே கேம்ப் ஆஃபீஸுக்கு போகிறேன். அவங்க வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை பூட்டி படுத்திருக்கிறாரு சார் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் இந்த மாதிரி சம்பவம்னு சொல்லும்போது மேலே இருக்கிற அதிகாரிகளும் கீழே ஃபோன் பண்ணுறாங்க. அவருக்கு எடுக்கலை சார், அவர் எடுக்கலை, உடம்பு சரியில்லை, டேப்லெட்ஸை போட்டு படுத்திருக்காரு, இன்ஜெக்ஷன் போட்டு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து படுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் போய் கதவை தட்டுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கதவை தட்டுற, எந்திரிச்சு வர்றாரு. வந்து பொறுமையாக அவ்வளோ உடம்பு சரியில்லாத நிலையில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. விஷயத்தை சொன்ன உடனே கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த எதிரியை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு. திரும்பி வர வச்சு திருப்பி அந்த எதிரியை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு சில நாட்களில் அந்த வழக்கை வந்து ஏடி பண்ணுறாரு. ஆக்ஷன் டிராப்பு மேல் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் நீங்கள் குறை சொல்றீங்க அப்படின்னு அன்னைக்கு வருத்தப்படலை. நியாயத்தின் பக்கம் நின்னாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் தான், தர்மமும் நியாயமும் என்னைக்குனாலும் ஜெயிக்கும். தர்மம் நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. உங்கள் அதிகாரிகளை காப்பாற்றணும்னு கண்மூடித்தனமாக செயல்படாதீங்க. இப்பவும் சொல்கிறேன், எவ்வளோ அதிகாரிகள் வந்து இந்த கோயில்பட்டி சப்டிவிஷனில் தண்ணியை போட்டு டியூட்டிக்கு வர்றாங்க, செக் பண்ணுங்க. இதை சொன்னால் உடனே எங்கள் மேலே கோவப்படுவீங்க. என் செக் போஸ்ட்டில் நின்றுட்டு குடிப்போதையில் தோட்டலாம்பட்டி செக் போஸ்ட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து இவங்களே குடிப்போதையில் இருக்காங்க. இவங்க வாகன சோதனையில் குடிப்போதையில் வர்றவங்க மேலே வழக்குகளை போடுறாங்க. பாவப்பட்ட குட்டியானக்காரங்க, கொத்தனார், ஆசாரி, இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் பிடிச்சி டிடி கேஸ் போடுறீங்க. போடுறவங்க வந்து எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் கோவப்பட்டால் அதற்கு வந்துட்டு அதற்காக நீ கோவப்பட்டாலும் சரி, அதுக்காக எங்கள் மேலே வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் கொஞ்சம் கேட்டுங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தீப் ராய் ரத்தோர் சார் இப்போ டிஜிபியாக இருக்காங்க. அவங்க வந்து எஸ்பியாக நம்ம மாவட்டத்துக்கு வர்றாரு. வரும்போது அவருக்கு தெரிந்த அவரோட நண்பர் சர்க்கிள், அவரோட பழைய ஐபிஎஸ்ல இருக்கிற சர்க்கிள் எல்லா ஆஃபீஸர்ட்டையும் பேசி நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகிறேன், அங்குள்ள முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, பஞ்சாயத்து தலைவர், சேர்மன், விஐபி, ஒரு பொதுமக்களால் மதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு சிலர் வந்து நமக்கும் சொல்கிறாங்க. அதில் நானும் ஒரு 4-5-2-3 பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள், டாக்டர், இன்ஜினியர்கள்லாம் லிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் போய் எஸ்பி சாரை போய் பாருங்கன்ற அவர் ஆஃபீஸ்க்கே வராமல் அவரோட வீட்டில் கேம்ப் ஆஃபீஸில் வச்சு அவங்கள தனியாக மீட் பண்ணுறாரு. நம்ம மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, நம்ம மாவட்டத்தில் யார் ரவுடி, யார் கேடி, எந்தெந்த போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய போலீஸ்காரங்க, எந்தெந்த போலீஸ்காரங்க கானஸ்டாக இருக்காங்க, மருத்துவ அதிகாரிகள் நல்லவங்க யார், நம்ம மாவட்டத்தில் உள்ள எம்பி எப்படிப்பட்டவங்க, எம்எல்ஏ எப்படிப்பட்டவங்க, இப்படிலாம் எல்லா விஷயத்தையும் அவர் பேசி ஒரு 2 நாள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டிக்கே வர்றாரு. இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்னைக்கு போன அத்தனை பேரோட லிங்க்ல இருக்காரு. அத்தனை பேரோட இன்னைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு சுமூக உறவுல இருக்காரு. இவங்க நம்பர் இன்னும் வச்சிருக்கிறாரு. நாம கூட வந்து போன் நம்பரை மாத்திடுவோம், மாத்திட்டு நம்பர் மாத்திட்டேன், போன்ல நம்பர் இல்ல, போனை மாத்திட்டேன் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்ம மாவட்டத்துல பார்த்த அத்தனை பேர், அவர் ஒரு எஸ்பியா இருந்தா அப்புறம் டிஐஜி ஆகி, ஐஜி ஆகி, ஏடிஜிபி ஆகி, டிஜிபியும் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து இவங்க நம்பர் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சாதாரண கோயில்பட்டி சப்டிவிஷன்ல இருக்கிற ஒரு தனி நபரோட போன் நம்பர் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அவங்க போன் பண்ணா எடுக்கிறாரு. இன்னைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் சொன்னா திரும்ப அவங்ககிட்ட பேசிட்டு என்ன பிரச்சனைன்ற பேசிட்டு திரும்பவும் அவங்களை கூப்பிட்டு உங்க பிரச்சனையை நான் அதிகாரிகிட்ட பேசியிருக்கேன் போய் பாருங்கன்னு சொல்றாரு. அது வந்து அதிகாரிகளுக்கு அழகு. ஆனா ஒரு வக்கீலோ ஒரு பப்ளிக்கோ யார் வந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் குறை சொன்னா அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணணும், அது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அடமண்டான
ஒரு செயல் வந்துட்டு நல்லதாக எனக்கு தெரியல. இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் நான் வந்துட்டு பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எதுக்காகனா, கோயில்பேட்டில் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் போக்குவரத்து செல்வகுமார் என்றவர் ஒரு பெண் காவலர், அவங்ககிட்ட வந்து தகாத வார்த்தைகளால் திட்டுறாரு, கொலை மிரட்டல் விடுறாரு, அந்த பெண்ணை வந்துட்டு வெட்டிடுவேன்றாரு, உன் பிள்ளைய வந்து சொல்லி வைன்றாரு, நீ எதை காட்டி மயக்கினையோ, எதை நான் பார்த்து மயங்கினோ அதை வந்து வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன்றாரு. இவ்வளோ பேசியும் அவர் மேல வந்துட்டு கைது பண்ணல இன்னும். மேலும் அதற்கு முன்னாடி போன மாதம் 26ஆம் தேதி அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க திருச்செந்தூருக்கு, செல்வகுமாரை. அந்த பெண் காவலர் வந்து புளியம்பட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு கொலை மிரட்டல் விடுறாரு. கொலை மிரட்டல் விட்டு இவ்வளவு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுக்குறாங்க. புகார்ல வந்துட்டு ஒரு 4 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதாவது 296B 74 351 சப்கிளாஸ் 2. இது வந்து BNS, பழைய IPC, பழைய இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட். அது வந்து இப்போ பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு வந்திருக்குது. அது என்னன்னா, தகாத வார்த்தைகளால் திட்டுதல், கொலை மிரட்டல் மற்றும் அதுக்கு போக கோராப், தமிழ்நாடு புரோகிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதுல வந்து செக்ஷன் 4 பிரிவு 4 அதுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் கைது செய்யல? இவ்வளவு கொடூரமா நடந்திருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து போலீஸ் மானம் வந்து கப்பல்ல பறக்குது. அப்படி முன்னாடி கப்பல்ல பறக்குதும்பாங்க, இப்ப சேட்டலைட்ல பறக்குது, உலகம் ஃபுல்லா வந்து இன்டர்நெட்ல பறக்குது, சோசியல் மீடியால பறக்குது உங்க மானம். இன்னும் அவரை வந்து நீங்க கைது செய்யல. அப்போ வளர்த்து விடுங்க. திரும்ப சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி வருவாரு. இன்னும் வந்து வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் அவர் வெட்டுவாரு. இதுக்கு காரணமே வந்து நான் சொல்றேன், அவர் தப்பு பண்றாருன்னு நாங்க சொல்லும் போதே 2 மணிக்கு குடி போதையில நிற போதையில நிக்க முடியாம நிக்கிறான்னு உங்கள்கிட்ட சொன்னே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா ஒழுங்கா அடங்கி இருந்திருப்பான். நீங்க செய்யலையே. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? 2 பேரும் நடுரோட்டில் இருந்து சண்டை போட்டாங்களாம். 2 பேர் நடுரோட்டில் இருந்து சண்டை போட்டா அன்னைக்கே நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டியதானே. ஏன் எஃப்ஐஆர் போடல? ஒரு தனிநபர்கள் நடுரோட்டில் இருந்து சண்டை போட்டா நீங்க விட்டுருவீங்களா? ஒரு சாதாரண ஆளு நடுரோட்டில் இருந்து சண்டை போட்டா நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா? யூனிஃபார்ம்ல டியூட்டியில இருக்கும்போது 2 பேர் சண்டை போடுறாங்க, நீங்க வந்துட்டு அவங்கள வந்து சாதாரணமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கு? அதனால தானே அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவன் மிரட்டுவானா? சும்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறீங்க. அதனால அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணி இவ்வளவு மிரட்டுறான். சரி, மிரட்டுறான்னு எஃப்ஐஆர் போட்டீங்களே, அவனை ஏன் கைது பண்ணல? அப்புறம் இன்னொன்று ஒரு சட்டம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு சட்டத்தை நான் சொல்றேன். தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், அதில் பிராக்கெட் வந்து பிரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்டு ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இது என்னன்னா, பெண்கள் பணிபுரியும் இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். பெண்களை பாதுகாக்கும், பணிபுரியும் இடத்தில் பெண்களை பாதுகாக்கும் சட்டம். இதுக்கு வந்து விசாகா கமிட்டின்னு விசாகான்ற ஒரு NGO அவங்க வந்து கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து விசாகான்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது விசாகா கமிட்டி. அந்த விசாகா கமிட்டியின் கீழே நீங்க வந்துட்டு ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் வாரம் மாசம் மீட்டிங் நடத்துறீங்க. லட்சுமி மில்ஸ், லாயல் மில்ஸ், கோயில்பேட்டில் உள்ள ஜவுளி கடைகள், தீப்பெட்டி ஆஃபீஸுகள், ஃபேக்டரிகள், இண்டஸ்ட்ரிகள், கோயில்பேட்டில் என்னெல்லாம் இருக்குதோ நிறுவனங்கள், அவலத்தில் ரெடிமேட் கம்பெனி, ஹோட்டல், அவ்வளோ இடத்துலையும் உங்கள் காவல் அதிகாரிகள் வந்து போய் மீட்டிங் நடத்துறீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் இருந்தால், பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கமிட்டி எல்லாம் போட்டு இது விசாரணை வேறு நடக்குது. ஏன் உங்களுக்கு தெரியாத? அந்த செக்ஷன்ல கேஸ் போடணும்னு தெரியாதா? ஏன் செய்யலை? ஏன்னா உங்க அதிகாரிகளை பாதுகாக்கிறீங்க. உங்க அதிகாரிகளை பாதுகாக்கும் போது, ஒரு ஆண் அதிகாரியை பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, ஒரு பெண் காவலர் வேலை பார்க்காங்களா, அவங்களோட நிலைமையை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? எல்லா மீடியாலையும் அந்த பெண்ணோட பேரை சொல்லியிருப்பாங்க, எல்லா சேனலையும் சொல்லியிருப்பாங்க. பட் நான் சொல்லலை. ஏன்னா சட்டத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு நம்ம வந்து பாதிக்கப்பட்டவர் விக்டிம் அப்படிதான் சொல்றோம். விக்டிம் பேரை வந்து சொல்லவே கூடாது. அதனால நான் இங்க எங்கேயும் சொல்லலை. நாங்க சட்டத்தை மதிப்பவர்கள் சட்டப்படி நடந்துக்கிறோம். ஆனா நீங்க உங்களோட பொறுப்பற்றத்தனத்தினால், அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயம் வந்து நடந்திருக்குது. இனிமேலாவது நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கணும். அப்படி நீங்க நல்ல நடவடிக்கைகள் எடுக்க தவறினால் கண்டிப்பாக நாங்க வந்துட்டு இதை உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் எடுத்துட்டு போய் இதுல உரிய நடவடிக்கைகளை எடுக்க வைப்போம். எனக்கு தண்ணி அடிக்கும் போது கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா, கிறுக்கு பிடிக்கும் போது நான் வந்து உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு பேசுறான் அந்த ஆளு. அது நல்ல வீரன். ஏன்னா ஒரு பொம்பளைட்ட ஃபோன் பண்ணி வெட்டிடுவேன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வீரன். தமிழர்கள் பண்பாடு, நாகரிகம், அதெல்லாம் வந்து வீரம்னா என்னன்னு சொல்லியிருக்குது. அந்த வீரத்துல
இது வந்து மிகப்பெரிய வீரம். ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணி மிரட்டுறது, குடிபோதையில் வர்றது, குடிபோதையில் டியூட்டிக்கு வர்றது, அதெல்லாம் ஒரு ஆணுக்கான அழகு. ஒரு ஆணுக்கான அழகு. ஒரு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர், எஸ்ஐ அவருக்கான மிக அருமையான அது ஒரு அழகான செயல். அதை வந்து அவர் தொடர்ந்து செய்யணும். இந்துக்களுக்கு வந்துட்டு தீபாவளி பண்டிகை வந்து வருகின்ற அக்டோபர் 20 அன்னைக்கு வந்துட்டு ஒரு நரகாசுரன் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்துக்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிகையை கொண்டாடுறோம் நம்ம இந்தியா முழுக்க. ஆனா கோயில்பட்டிக்கு வந்துட்டு தீபாவளின்றது வந்து போன மாதம் 26ஆம் தேதி இந்த எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண தேதி மற்றும் இந்த மாதம் 5ஆம் தேதி இந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ண தேதி. கோயில்பட்டியில் உள்ள பஜாரில் உள்ள ஜவுளி கடைக்காரங்க, ஹோட்டல் கடைக்காரங்க, பேக்கரிக்காரங்க, ஸ்வீட்டுக்காரங்க, ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்க அவ்வளவு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு நரகாசுரன் ஒளிஞ்சான், அவ்வளோ அட்டூலி. அவனை யாருமே கேட்கல. இந்த செம்புலி தாய் தான் கேட்கணும் சாமி கும்பிட்டோம் சார். என்கிட்டலாம் ஒரு 10-15 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட இவ்வளோ தகராறு பண்ணியிருக்கான் அப்படின்றது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இந்த நரகாசுரன் ஒழிய மாட்டானா சார்? நாங்கள் சார் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார் காவல்துறை, நீங்கள் அந்த செம்புலி ஆத்தால கும்பிடுங்கன்னு சொன்னேன். எல்லாரும் செம்புலி ஆத்தால கும்பிட்டோம். அந்த செம்புலி ஆத்தா ஊர் வந்து வீண் போகாது. அந்த செம்புலி ஆத்தா கண்ணு வச்சுட்டான்னா இந்த தவறு பண்ணோம் யாருமே வந்து இங்க வந்து தப்பிக்க முடியாது. அந்த ஆத்தாவை தான் நடவடிக்கை எடுத்திருக்கா. இந்த லாரிக்காரங்க, வேன்காரங்க, குட்டியானக்காரங்க, லோடுமேனு, இப்படி மாமூல் வாங்காத ஏரியாவே கிடையாது, மிரட்டாத ஏரியாவே கிடையாது. எல்லாரும் கொதிச்சு போய் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு கோயில்பட்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணதை மட்டும் வச்சுட்டு 1995 அதுல இருந்து 2000 வரைக்கும் நான் வந்து மதுரை சட்டக்கல்லூரியில் படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இலங்கை தமிழர் பிரச்சனை மாணவர் போராட்டம், ஒரு 20 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கூட்டிட்டா மாணவர் போராட்டம், அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் மாணவர் போராட்டம், அப்படி வந்து அதிகமாக மாணவர் போராட்டம் இருக்கும். அப்போ மதுரை சிட்டியோட கமிஷனராக வந்து ரிட்டையர்டான திரிபாதி சார் இருந்தாங்க. அதற்கப்புறம் அப்போ அவர் திரிபாதி சார் வந்து மதுரை சிட்டி கமிஷனராக இருக்கும்போது இப்போ ரிட்டையர்டான, இப்போ கடந்த வாரம் ரிட்டையர்டான சங்கர் ஜிவால் சார் வந்துட்டு டிசியாக இருந்தாங்க, டெப்டி கமிஷனராக வந்து அங்கே சிட்டியில் இருந்தாங்க, மதுரை சிட்டியில். அப்போ ஒரு வழக்கறிஞர் பிரச்சனை, வழக்கறிஞர்களுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனைனா எந்தவித ஈகோவும் பார்க்காமல் ஒரு தனி ஆளாக வந்து கார் எடுத்துட்டு வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்து சங்கர் ஜிவால் சார் வந்தார். அந்த வழக்கறிஞர்களுக்கும் போலீஸுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த எஃப்ஐஆர் எடுத்துட்டு, வழக்கறிஞர் மேலே போடப்பட்ட எஃப்ஐஆர் எடுத்துட்டு தனி ஆளாக வந்து சங்கர் ஜிவால் சார் மதுரை வழக்கறிஞர் சங்கத்துக்கு வந்தார். வந்துட்டு அந்த பிரச்சனையை பேசி முடிச்சு வழக்கறிஞர்களும் காவல்துறைக்கு ஒரு சுமூக உறவை கொண்டு வந்தார். அந்த காலகட்டங்களில் நாங்கள் மாணவர்கள் தான். எங்களுக்கெல்லாம் வந்துட்டு 18 வயசு, 19 வயசு, 20 வயசு அந்த மாதிரி நாங்கள் மாணவர் பிரதிநிதிகள். எப்போ போனாலும் உடனடியாக கூப்பிட்டு எங்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு டீ காப்பி கொடுத்து ஜூஸ் கொடுத்து, சங்கர் ஜிவாலும் சாரும் சரி, திரிபாதி சாரும் சரி, உட்கார வச்சு எங்கிட்ட அப்படி பேசுவாங்க. நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. அப்படியெல்லாம் வந்துட்டு தான். அதனால இன்னைக்கு வந்து அவங்க மிக உயர்ந்த பொசிஷனுக்கு போனாங்க. மாநிலத்தை கட்டி ஆள முடிஞ்சது. அவங்க சொன்னா எல்லாரும் கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கினாங்க. காரணம் பேஷன்ஸ். உங்க டிபார்ட்மெண்ட் போலீஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ். கேளுங்க, வந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க எடுக்கலன்றது 2வது விஷயம். ஒருத்தர் ஒரு குறைய சொல்ல வர்றாருன்னா உட்கார வச்சு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கனாலே அவன் பாதி அமைதியாயிருவான். அதை கேட்கவே ரெடி இல்லையே. பேச ஆரம்பிக்க முன்னாடி நீங்க எகிறிடுறீங்க. யார் வந்தாலும் உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரி குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி வெங்கடேஷ் இருந்தார். இப்போ நம்ம கலைஞர் சார், ஜெபராஜ் சார் எல்லாம் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். கபில் சராஜ்கர் சார் இதே கோயில்பட்டில் இருந்திருக்கிறாரு. அவரெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. கேட்டுட்டு அவருக்கு மனசுக்கு எது நியாயம் எது தர்மம் எது சரியதோ அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்காக எல்லாரும் சொல்றது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலை. நாங்கள் சொன்னோம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலை. ஆனால் சொல்கிறத கேளுங்க, கேட்டுட்டு அதை விசாரிங்க, அவனை மினிமம் கண்டிங்கன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கே வந்து நீங்கள் ரெடி இல்லை. அது மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் சார் வந்தார், டிஎஸ்பி. ஒரு 2 சம்பவத்துக்கு அவர் நேரில் போய் சொன்னோடனே எகிர்றாரு. போலீஸை பற்றி பேசவே விட மாட்டேன்றாரு. நம்ம சொன்னால் அவரும் கத்துறாரு பதிலுக்கு, நம்மளும் பதிலுக்கு கத்துறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்துட்டோம். நான் சொன்ன விஷயம் கடைசி வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அவர் ஒரு வேலையை மிக சிறப்பாக, ஃபுல் சர்வீஸில் ஒரு வேலையை மிக சிறப்பாக செஞ்சார். கடைசி வரைக்கும் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு கோயில்பட்டிலேருந்து டிரான்ஸ்ஃபரில் போனார். அவர் எந்த வேலையை சிறப்பாக செஞ்சார்ன்றது காவல்துறைக்கு தெரியும், கோயில்பட்டிக்கு தெரியும். அது நான் ஏன் வாயில சொல்லக்கூடாது. சில விஷயத்தை தான் பேச முடியும், சில விஷயத்தை வாயில பேச முடியாது. அப்படி ஒரு சிறப்பான செயலை செஞ்சுட்டு வெங்கடேஷ் சார் வந்து கோயில்பட்டி விட்டு போனார். நீங்களும் நான் எந்த ஆக்கிரமிப்பு சொன்னோம் இன்னைக்கு வரைக்கும் வந்து கோயில்பட்டி டிஎஸ்பி அதை நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேற சொன்னார் டிஎஸ்பி. அதுதான் எனக்கு வந்துட்டு மிகவும் வந்து வேதனையாக இருந்தது. ஒரு நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு, அவங்க வந்து ரோடு வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்.
அப்போ டிஎஸ்பி தெளிவாக சொன்னார், அது நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு, நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுக்கணும், நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு மட்டும்தான் இருப்போம், நாங்கள் அகற்ற மாட்டோம்னு சொன்னார். அப்போ நாங்கள் வந்து ஆர்ச் போடும்போது எந்த நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுத்தாங்க? அப்போ மட்டும் நேரடியாக வந்து நீங்கள் வந்து இந்த டவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணது காவல்துறை. அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுத்தாங்களா? அப்போ அந்த விளக்கத்தை பாருங்க. அவங்க நடவடிக்கை போலீஸ் வந்து எங்களான நடவடிக்கை எடுக்கலாமா? நாங்கள் இன்னொரு செயலை வந்து சுட்டி காட்டினால் அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் புகார் கொடுக்கணுமா? இவங்க வந்து காவலுக்கு மட்டும் நிற்பாங்களாம். நம்ம என்ன வேணாலும் பேசலாம். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, பார்த்துட்டு தானே இருக்காரு. எல்லாருக்கும் மேலேயும் வந்து ஒரு சக்தின்றது இருக்குது. அந்த சக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. இங்க சட்டமும் போலீஸும் கோர்ட்டும் நீதியும் மட்டும் கடைசி இறுதி இல்லை. அதற்கு மேல எல்லாருக்கும் மேல வந்துட்டு ஒரு சக்தி இருக்குது. அதுதான் கடவுளோட சக்தி. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஆளு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு தகுதி இல்லாதவன், அன்ஃபிட். அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணும் வரை நாம வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். அவரை டிஸ்மிஸ் பண்ணாம அவரை கைது செய்யாமல் விட்டால் கண்டிப்பாக வந்து இது சம்பந்தமாக நாங்க வந்து நீதிமன்றத்திற்கு கண்டிப்பாக நான் வழக்கை எடுத்துட்டு போவேன். அதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை, இந்த கோயில்பட்டி மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை. ஏன்னா மாமூல் கொடுத்து நொந்து நூலான கோயில்பட்டி வியாபாரிகள், தொழிலதிபர்கள், வாகன ஓட்டுநர்கள், வாகன உரிமையாளர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வேணும்னு சொன்னா அந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிராபிக் போலீஸ் வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பாருங்க. கோயில்பட்டியில் மப்டியில் வர்றாங்க, சிவில் ட்ரெஸ்ல வர்றாங்க, வந்துட்டு ரோட்டில் நிக்கிறவனை பார்த்து நீ யாரு, இங்க எதுக்கு நிக்கிற, அங்க எதுக்கு நிக்கிற, ஹெல்மெட் போடலையான்னு கேட்காங்க. இவன் போலீஸ்னு யாருக்கு தெரியும் இவங்க போலீஸ்னு? அப்ப அவன் பதிலுக்கு கேட்டான்னா, நீ யூனிஃபார்ம் போட்டு யாரு, இங்க எதுக்கு நிக்கிற, ஹெல்மெட் எங்கன்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. சிவில் ட்ரெஸ்ல வந்துட்டு நீ எதுக்கு நிக்கிற, ஹெல்மெட் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தண்ணி அடிச்சிருக்கியா ஊதுன்னா அவன் பதிலுக்கு கேட்பாங்க, நீ யார் என்ன கேட்க. அப்ப சண்டை தானே வரும். அப்ப காவல்துறையோட பொதுமக்கள் சண்டை போட்டாங்கன்னு பிரச்சனை பண்றீங்க. முதல்ல யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறதுக்கு உங்க அதிகாரிகளுக்கு தயவு செய்து அறிவுறுத்துங்க. அது இல்லாம தான் இப்ப மானம் வந்துட்டு தினமலர் பேப்பர்லயும் டீ கடை பெஞ்சிலையும் எல்லாரும் மானத்தை வாங்கியிருக்காங்க. இன்னமும் நீங்க திருந்துற மாதிரி இல்லை, நீங்க திருந்த போறதும் இல்லை. இது வந்து நீதிமன்றம் மூலமாக உங்களுக்கு உரிய சவுக்கடி கொடுக்கறதுக்கு நாங்க வந்து கடைசி வரைக்கும் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம லீகல் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.